நம்ம நாட்டு மக்கள்கிட்ட ஒரு அருமையான ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தேஜாஸ் ஃப்ளைட்டுக்கு வந்து எந்த என்ஜின் பெட்டர் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட காவேரி என்ஜின் பெட்டரா அல்லது அமெரிக்கானுடைய ஜிஇ என்ஜின் வந்து பெட்டரா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் பல பேர்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டோட சுதேசி இதெல்லாம் வச்சு பார்க்கல நம்மளுக்கு வந்து காவேரி என்ஜின் பெஸ்ட்டாக தெரியலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி டெக்னிக்கலாக நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காவேரி என்ஜினுடைய பிளேடு வந்து ரொம்ப இன்னும் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டார்டிங் கண்டிஷனில் தான் நம்ம தயாரிச்சிருக்கோம். பட்டு ஜிஇ வந்து ஒரு பெஸ்ட் பிளேடு, ஹாட் டெம்பரேச்சர் இதெல்லாம் தாங்குற அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்போ தான் வந்து இன்னும் டெஸ்டிங்கே முடிக்கலை. ஃபார் ஃபைட்டர் ஜெட்டுக்கு வந்து 90 கிலோ நியூட்டன் வந்து இதுக்கு தேவைப்படுது, இதுக்கு HAL தேஜாஸ்க்கு. ஆனால் நம்ம வந்து இன்னும் 75 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் தான் நம்ம வந்து காவேரி என்ஜின் வந்து கொடுக்குது. மேலும் நம்ம வெயிட் வந்து காவேரி என்ஜின் வந்து 1200 கிலோகிராம் இருக்குது. ஆனால் ஜிஇ என்ஜினுடைய வெயிட் வந்து ஒரு 1000 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அது வந்து உலகம் முழுவதும் பல ஃப்ளைட்டுகளில் ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்டு ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் சர்டிஃபிகேட்டே வந்து வாங்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேஜாஸ் என்ஜினுக்கு வந்து காவேரி என்ஜின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு தான், அது நடக்காது. நம்ம வந்து சாஃப்ரான் என்ஜினுடைய கம்பேரிசனும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது 75 கிலோ நியூட்டன் தான் தருது. ஆனால் நம்ம நாட்டு என்ஜினும் 75 கிலோ நியூட்டன் தருது. ஆனால் வெயிட் வந்து நம்மளது அதிகம். அதனால தான் 75 கிலோ நியூட்டனாக இருந்தாலும் அந்த என்ஜினை வந்து ரஃபேலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, M88. இப்போ வந்து நம்ம வந்து மேலும் வந்து காவேரி என்ஜினை ஃப்யூச்சராக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து நம்ம நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண வேண்டி இருக்குது. அப்படியெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த அதிகமான ஹீட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு லெஸ் வெயிட்டில் வந்து என்ஜினை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காவேரி என்ஜினை வந்து தேஜாஸ் ஃப்ளைட்டில் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஃபைட்டர் ஜெட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம DRDO வந்து அதில் பெஸ்ட்டாக இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. அதில் நம்ம வந்து என்னென்ன நம்ம ஆளுங்க கற்றுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கோர் டிசைன், என்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம், மெட்டலர்ஜி, இதுலையெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் சில மாதங்களில் அல்லது வருடங்களில் நம்ம என்ஜின் வந்து ரெடி ஆகிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இது ஃபாரின் கொலாபரேஷன்லேயும் நம்ம அரசாங்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வந்து விரைவில் இந்த என்ஜின் வந்து தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட்டுக்கு கிடச்சிரும்னு நம்ம நம்பலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.